இந்த டெமோகிராபிக்கலி அதுவும் ஒவ்வொரு டெமோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸையும் வச்சு நீங்க பண்ணது வந்து உண்மையிலே உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து வேற யாராலுமே பண்ண முடியல. ஸோ இது வந்து ரொம்ப மைன்யூட்டா நீங்க போயிருக்கீங்க. அதிலும் குறிப்பாக நீங்க வந்து அந்த பஞ்சாபியர்கள் பத்தி சொன்னீங்க. 9 இடத்துல வந்து பாஜக, நாங்க ஒரு இடத்துல கூட போன தடவை இல்லை, அதுக்கு முன்னாடியும் நாங்க இல்லை. அப்போ 9 இடம் எங்களுக்கு கூடுதலாக அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திலிருந்து கிடைச்சிருக்கிறது. பூர்வாஞ்சலி மக்கள் பத்தி நீங்க பேசுனீங்க. இந்த பூர்வாஞ்சலி மக்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேஸ் வந்து டெல்லியில இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 25 தொகுதிகள், 70ல 25, அதாவது 1/3 விட அதிகமாக இவங்க வந்து யூபி மற்றும் பீகார்ல இருந்து இங்க டெல்லிக்கு வந்து வேலைக்காக வந்து, அதிலும் குறிப்பாக வந்து ஒரு ரிக்ஷா புல்லர்ஸ், அப்புறம் இது ரோட்டோரத்துல வந்து கடை போட்டு வியாபாரம் பண்றது, அது மாதிரியான வேலைகள் தொழில் பண்றவங்க, அவங்களுடைய இதுவும் வந்து எங்களுக்கு 13, 12 அப்படின்னு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து தலித்துகள் போன தடவை எங்களை வந்து அவங்க வந்து புறக்கணிச்சது உண்மைதான். இந்த தடவை வந்து 6 சீட்டு எங்களுக்கு வருது. நீங்க வந்து ஓவரால் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா போன தேர்தலில் வந்து எங்களுக்கு 38% வந்து வாக்கு வந்து கிடைச்சிச்சு, வாக்கு வங்கி. இந்த தடவை அது வந்து நாங்க கூடுதலாக 47% போய் போறோம். இன்னும் பல சுற்றுகள் இருக்குது, பாக்கி இருக்குது. அப்ப அடுத்தடுத்த சுற்றுகள்ல வந்து இப்ப வந்து 40% கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தொடக்க நிலையில நீங்க 48% உண்மைதான். இப்ப 46.69 தற்போதைய நிலையும் நான் சொல்லிடுறேன். 46.69% பாஜக, 43.48% ஆம் ஆத்மி, காங்கிரஸுக்கான வாக்குகள் 6.68% இருக்கு. எஸ் திரு ஆச்சாரி, இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், டிசைடிங் ஃபேக்டர் வந்து கூட நம்ம வந்து இது வந்து ஃபார் அரித்மெட்டிக்ஸ் பர்பஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பர்பஸ்க்காக காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து போல் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு அவங்களோட பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்றாங்களோ, அது வந்து என்டையர் இந்த ஆட்டத்தையே வந்து கலைச்சு விட்டுரும். எப்படின்னா போன தடவை அவங்க வந்து வெறுமனே 4% ஓட்டு, அவங்களுக்கு 0 சீட்டு. ஆனா இந்த தடவை வந்து 6% தாண்டி போக போக இதனுடைய இது வந்து என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் ஓவர் கிடைச்சிடும். ரைட், நம்ம பேசலாம். நன்றி திரு ஆச்சாரி, இணைப்பில் இணைந்ததற்கு. அரசியல் ரீதியா நிறைய பேச வேண்டியிருக்கு, இரவு சந்திப்போம். திரு பொன்ராஜ், எப்படி பாக்குறீங்க டெல்லி ரிசல்ட்ஸ்? எப்படி பாக்குறீங்க? ரொம்ப குயிக்கா நான் மற்ற விருந்தினர்களுக்கும் இணையறாங்க இந்த அமர்வுல, அவங்களுடைய பேசலாம். திரு பொன்ராஜ், உங்க பார்வை. எஸ், டெல்லி ரிசல்ட் வந்து ஆரம்பத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாலும் இப்பொழுது போக போக ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் போயிட்டு இருக்கு. வெரி மேஜர் அமௌண்ட்டு, 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 200 ஓட்டு, இந்த மாதிரியான வித்தியாசங்கள்ல போயிட்டு இருக்கு. 2000 வாக்குகளுக்கு குறைவா 6 தொகுதிகளில் அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக தான் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா 35 தானே தேவை, 41 லீடிங் இருக்காங்க. தொடக்கத்துல இருந்தே லீடிங் தான், முன்னிலை தான். அதுல மாற்றம் எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. பிஜேபி அதை ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரே ஒரு அம்சம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, தொடக்க நிலையில இருந்த வாக்கு வித்தியாசம் இப்ப குறைஞ்சிருக்கு. தொடக்க நிலையில 6% வாக்கு வித்தியாசம் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கு இருந்தது. இப்போ அது கிட்டத்தட்ட 3% குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆஃப் வே மார்க் தான் இன்னும் போக வேண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குகள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, திருப்பொன்ராஜ், நான் அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இடங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுல கிட்டத்தட்ட ஒரு 6லிருந்து 7 தொகுதிகள் அப்படிங்கிறது சுற்றுக்கள் எண்ணப்பட்டிருக்கு பல தொகுதிகளில். அது ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாற்றங்களை சந்திக்கிறது என்றாலும் கூட பல தொகுதிகளில் 6 சுற்றுக்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்குது. 4லேருந்து அதிகபட்சம் 9 அப்படிங்கிறது ஒரு சில தொகுதிகளில் 9, 8 அப்படின்லாம் போயிருக்கு. இன்னும் எண்ணப்பட வேண்டிய சுற்றுக்கள் அது பாதிக்கு மேலே இருக்குது. எஸ் பொன்ராஜ், நீங்கள் சொல்லுங்கள். எஸ், நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸினுடைய, நீங்க உங்க இதை பார்த்தேன் நான், மிடில் கிளாஸினுடைய வாக்கு எண்ணிக்கை ஒரு 50% வந்து குறைஞ்சிருக்கு. எஸ்சி அண்ட் பூர்வாஞ்சலுடைய மக்களது வாக்குகளை வந்து பிஜேபி அதிகமாக பெற்றிருக்கிறது. இங்கு வந்து அவங்களுடைய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. மிடில், மற்றபடி இந்த பஞ்சாபி சைட்லயும் வந்து குறைஞ்சிருக்கு. அப்படின்னா பஞ்சாபில் அதிகமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இவங்களும் இந்த மற்ற இவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து
தொடர்ந்து வந்து ஆம் ஆத்மியினுடைய அரசாங்கத்திற்கு பிஜேபியினுடைய கவர்மெண்ட், இந்த உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்த முடியாத அளவிற்கு இடைஞ்சல்களை, தொல்லைகளை கொடுத்து கொண்டே வருகிறது. இது வந்து நிற்க போவதாக தெரியவில்லை. அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் பிஜேபி தான் இருக்க போகிறது. எதற்கு இவர்களை வைத்து நம் செய்வது என்று ஒருவேளை அந்த மிடில் கிளாஸும் பஞ்சாபி ஓட்டர்ஸும் எஸ்சி எஸ்டி மக்களும் வந்து பிஜேபி பக்கம் சாய்ந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்ல சார். 2020 ஒரு தேர்தல் நடந்துச்சு சார். அப்போ 2019 பாஜக நல்லா எண்ணிக்கையில ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பெரும்பான்மை எண்ணிக்கையோட ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ மீண்டும் ஆம் ஆத்மிக்கு தானே வாக்களிச்சாங்க அந்த நடுத்தர வர்க்கம். இந்த ஆர்குமெண்ட் லாஜிக் கிடைக்குது. 2 முறை வந்து ஆம் ஆத்மிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் ஆன் ஆம் ஆத்மி, அதாவது வந்து கவர்னர் மூலமாக, லெப்டினன்ட் கவர்னர் மூலமாக அனைத்து மசோதாக்களையும் பெண்டிங்ல போட்டாரு லெப்டினன்ட் கவர்னர். அது மட்டும் இல்லாம ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றுவதற்கு கூட அதிகாரம் இல்லை என்ற அளவிற்கு கேஜ்ரிவாலுடைய அரசாங்கத்தினுடைய கைகள் முடக்கப்பட்டது. 3வது, முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கிடைக்காது. இப்ப யமுனாவை சுத்திகரிக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான அப்ரூவல் கிடையாது, ப்ராப்பரான ஃபண்டிங் கிடையாது. அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மணிஷ் சிசோடியா அப்புறம் கேஜ்ரிவால் மேல ஊழல் வழக்குகளை போட்டு அவர்களை சிறையில் அடைத்தது. 4வது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமான டெல்லி ஆட்சி அதிகாரத்தினுடைய அதிகாரத்தை வந்து உள்துறை அமைச்சகம் மூலமாக பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றி ஒட்டுமொத்தமாக அந்த இறகுகளை ஒடித்தது. அப்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி கேஜ்ரிவால் அரசாங்கத்தை கட் பண்ணி கொண்டு வராங்க. அப்ப இனிமேலும் வந்து இது நடக்காது. இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மோடி இதைத்தான் பண்ண போறாரு, வேற வழியே இல்ல. நம்மளுக்கு வந்து உங்கள்கிட்ட தொடருவாங்க. காயத்ரி நெறியாள்கை செய்யிருக்காங்க. அதுக்கு முன்னாடி குயிக்கா நான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ரேப் பண்றேன். அதே போல இந்த சுற்றுல திரு அஜினமூர்த்தி அவர்களும் இணைகிறாரு, அதே போல திரு சிவராஜசேகரும் இணைகிறார். அவங்களோட காயத்ரி நெறியாள்கை செய்வாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2 முக்கியமான அம்சங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. வெற்றி பெறக்கூடிய கட்சி திமுக அப்படின்னாலும் வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கறத ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த தேர்தல் வாக்குகளை நம்ம இப்ப திரையில பார்க்கலாம். ஈரோடு கிழக்குல இப்போ வந்து திமுக சந்திரகுமார் 33,346 வாக்குகள் பெற்று முன்னிலை. நாம் தமிழர் சீதாலட்சுமி அவர்கள் 6,434 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இது தற்போதைய நிலை. கிட்டத்தட்ட 4 சுற்றுகள் எண்ணப்பட்டிருக்கிறது. 26,912 வாக்குகள் முன்னிலையில் திமுக சந்திரகுமார் இருக்கிறாரு. இந்த வாக்குகளை கடந்து நம்ம ஸ்கிரீன்ல கடந்த தேர்தல் ஒப்பீட்டை பார்த்தலாம். ரொம்ப சுருக்கமா கடந்த தேர்தல் 2023 நடந்த இடைத்தேர்தல் இப்ப 5வது சுற்று போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில கடந்த சுற்று நம்ம பார்த்தலாம் ஸ்கிரீன்ல. கடந்த சுற்று கடந்த தேர்தலில் 2023 போட்டியிட்ட போது அங்க காங்கிரசினுடைய திரு ஈவிகே இளங்கோவன் போட்டியிட்டார், வெற்றி பெற்றார். அப்போது 64.6% வாக்குகளை அந்த திமுக கூட்டணி பெற்றிருந்தது. அதிமுக அங்கே களத்தில் இருந்தது. அப்போது 25.8% வாக்குகள், சரியா சொல்லணும் 25.75% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதுக்கு பிறகு 8.3% வாக்குகள் மற்றவர்கள் என்கிற அடிப்படையில் மொத்தமாக வந்தது. அதில் தான் நாம் தமிழருடைய வாக்குகளும் சேர்ந்ததுனால அந்த சதவீதமாக அது இருந்தது. நோட்டா 0.47%. இது கடந்த தேர்தலுடையது. இந்த தேர்தலில் இப்போது வரை இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ரொம்ப தொடக்க நிலையில் தான் இருக்கு. 2 சுற்றுகள் தான் முடிந்திருக்கிறது. ஆனாலும் இந்த சுற்றுகளுக்கு முடிவில் பார்க்கும்போது திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமாருக்கு 80.54% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி திருமதி சீதாலட்சுமிக்கு 11.76% வாக்குகளும், அதேபோல நாம் தமிழர் நோட்டாவுக்கு 2.61% வாக்குகளும் வந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி திமுக அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டாலும், திமுக கூட்டணி தான் என்றாலும் எவ்வளவு வாக்குகள், வாக்கு சதவீதம், எவ்வளவு வெற்றி என்பதெல்லாம் கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும். 16%க்கும் சற்றே கூடுதலாக பெற வேண்டும் டெபாசிட் தொகையை பெறுவதற்கு. அப்ப இன்னும் 15 சுற்றுகள், அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கில் 2 சுற்று தான் வந்திருக்குது. 5வது சுற்று எண்ணிக்கை போயிட்டு இருக்குது. மொத்தம் 17 சுற்றுகள் கொண்ட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதும் முக்கியமாக பார்க்கப்படும். அதையும் நம்ம இரவு பேச இருக்கின்றோம். அது இல்லாம டெல்லியினுடைய வாக்கு சதவீதம் வெற்றி அல்லது இழுபறியாக மாறுகிறதா? முதல்ல இருந்த தொடக்க எண்ணிக்கையில் பாஜகவுக்கு இருந்த லீடு வந்து சற்றே குறைகிறது, ஆம் ஆத்மி சற்றே கூடுகிறது. ஆனால் இப்போதும் பாஜக தான் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களுக்கான கூடுதல் பெரும்பான்மையோடு முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆம் ஆத்மி பின்னாடி போயிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது. ஆனால் வெற்றியாக அவங்க எதுவும் பெறுகிறார்களா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. டெல்லி ஆகட்டும் அல்லது ஈரோடு கிழக்கு, இரண்டிலும் ரொம்ப குறிப்பாக டெல்லி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பகுப்பாய்வை முழுமையாக எந்தெந்த சதவீதம், எந்த மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற முழுமையான பகுப்பாய்வையும் தொடர்ச்சியாக நியூஸ் 18 மட்டும்தான் வழங்கி கொண்டிருக்கிறது. நேரடியாக களத்தில் நம்முடைய செய்தியாளர் இருக்காங்க. அடுத்த அமர்வை காயத்ரி தொடர்ச்சியாக நெறியாள்கை செய்கிறாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு